சுமார் 15 நிமிடங்கள் வரை நேரடி ஒளிபரப்பை தாமதப்படுத்தி ஒளிபரப்புவது பற்றி ஆலோசனை நடந்ததா தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த செவ்வாய்க்கிழமை அப்படிதான் G2 மாப்பிள்ள, லாட்ரி மருமகன் அப்படின்ற தனிப்பட்ட அரசியல் கிண்டல்கள் அவையில பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதனால இன்னைக்கு சபாநாயகரோட முழு கவனமும் விவாதம்லாம் இருக்கட்டும், ஆனா அது வரம்புக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருந்தாரு. பெண்களோட பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டுக்காக விடிவெள்ளி திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால இன்னைக்கு அவையில அரசியல் மோதல் மட்டும் இல்லாம சமூக நீதி சார்ந்த அறிவிப்புகளும் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். டிஎம்கே தற்போது எதிர்க்கட்சியா இருக்கிறதுனால கொஸ்டின்ஸ் ஹவர்ஸ் வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினதுல இருந்து நேபாளத்துல சிக்கிய தமிழர்கள் விவகாரம் வர டிஎம்கே தொடர்ந்து அரச பதில் சொல்ல வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் எதிர்க்கட்சியோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதே போல இன்றைய சட்டப்பேரவையோட பெரிய பொலிட்டிக்கல் டேக்அவே என்னன்னு ஒரே வரியில சொன்னா, இன்னைக்கு சட்டப்பேரவையில சண்டையை விட அக்கௌண்டபிலிட்டி தான் முக்கியமா இருந்துச்சு. அன்பான ஃபோர்த் எஸ்டேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஹாட் டாபிக் என்னன்னா அது சட்டப்பேரவை தான். வெல்கம் டு பாயிண்ட் ஆஃப் வியூ. கடந்த சில நாட்களாகவே தமிழக சட்டப்பேரவைக்குள்ள ஆளும் டிவிகே அரசுக்கும் எதிர்க்கட்சியான டிஎம்கேவுக்கும் இடையில வார்த்தை போர், குற்றச்சாட்டு, பதிலடி அப்படின்னு அனல் பறக்குது. இந்த சூழ்நிலையில ஓணம், மிலாடி நபின்னு லீவுக்கு அப்புறமா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு மறுபடியும் சட்டப்பேரவை கூடுச்சு. அதுவும் ஒரு முக்கியமான மாற்றத்தோட 17வது சட்டப்பேரவையோட முதல் கேள்வி நேரம் இன்னைக்கு தொடங்குச்சு. இந்த ஒரு நாளுக்காக தான் கடந்த சில நாட்களா டிஎம்கே உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. தொகுதி பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள், அரசின் திட்டங்கள், அதிகாரிகளின் செயல்பாடுகள்னு அமைச்சர்கள் கிட்ட நேரடியா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் தான் இந்த கேள்வி நேரம். கடந்த திங்கட்கிழமை அன்று 0 ஹவர்ஸ்லயே டிஎம்கே உறுப்பினர்கள் இது எப்ப நடத்துவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வியாழக்கிழமையில இருந்து கொஸ்டின்ஸ் ஹவர் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி இன்னைக்கு காலையில கேள்வி நேரத்தோட தான் அவையே தொடங்குச்சு. சட்டப்பேரவை விவாதத்துல மிக முக்கியமானது நேபாள வெள்ளத்துல சிக்கிய தமிழர்கள் விவகாரம். இதை வச்சு எதிர்க்கட்சிகள் அரசு நோக்கி கேள்விகளை எழுப்புனாங்க. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காணாம போன தமிழர்களை மீட்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அதிமுக தரப்புல இருந்தும் தமிழர்களை விரைவா மீட்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புல கூட தேவைப்பட்டா ஹெலிகாப்டர் அனுப்பி கூட மீட்பு பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதிலளிச்ச அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்த தகவல் படி தமிழகத்தை சேர்ந்த 103 பேர், புதுச்சேரியை சேர்ந்த 3 பேர்னு மொத்தமா 106 பேர் நேபாள யாத்திரைக்கு போனதாகவும், அவங்கள 20 பேர் பாதுகாப்பா மீட்கப்பட்டதாகவும், மீதமுள்ள 86 பேரோட நிலை குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவிச்சிருந்தாரு. இந்த விவகாரத்துல சபாநாயகர் ஒரு வழியாகிட்டார் தான் சொல்லணும். ஏன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு மாத்தி மாத்தி போட்டு அவரை படாத பாடுபடுத்திட்டாங்க. இந்த வீடியோ நீங்களே பாருங்க. சொல்லிடுறேன், டேட்டாவை சொல்லி அப்புறம் பேச அலோவ் பண்ண போறேன். உட்காருங்க 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 உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன், இருங்க. உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, சட்டப்பேரவையில பேசப்படும் சில வார்த்தைகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பின்னாடியும் அந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல ரீல்ஸ் ஆகவும் ஷார்ட்ஸ் ஆகவும் பரவி வருது. இதனால சட்டப்பேரவை நடவடிக்கைகள்ல நேரடி ஒளிபரப்பு குறித்து சபாநாயகர் தரப்புல ஒரு புதிய நடைமுறை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. சுமார் 15 நிமிடங்கள் வரை நேரடி ஒளிபரப்பை தாமதப்படுத்தி ஒளிபரப்புவது பற்றி ஆலோசனை நடந்ததா தகவல் வெளியாகி இருக்கு. அப்படி பண்ணா அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட வார்த்தைகள் அல்லது காட்சிகளை நேரலையில வெளியிடாம அதை எடிட் அல்லது ஃபில்டர் செய்ய முடியும்னு சொல்றாங்க. இது அரசியல் வட்டாரத்துல இன்னொரு விவாதத்தை தான் உருவாகி இருக்கு. ஒரு தரப்பு சொல்றாங்க அவையோட மாண்பை பாதுகாக்க இது தேவையான நடவடிக்கைன்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு சொல்றாங்க நேரலையை தாமதப்படுத்துவது வெளிப்படைத்தன்மையை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்கதான் சபாநாயகருக்கு 2 பக்கமும் பிரஷருங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியோட உறுப்பினர்கள், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியோட கடுமையான விமர்சனங்கள். இதுக்கெல்லாம் நடுவுல அவையோட ஒழுங்கையும் மாண்பையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் சபாநாயகருக்கு இருக்கு.
கடந்த செவ்வாய்க்கிழமை அப்படிதான் ஜி ஸ்கொயர் மாப்பிள்ள, லாட்ரி மருமகன் அப்படின்ற தனிப்பட்ட அரசியல் கிண்டல்கள் அவையில பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதனால இன்னைக்கு சபாநாயகரோட முழு கவனமும் விவாதம்லாம் இருக்கட்டும், ஆனா அது வரம்புக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருந்தாரு. அடுத்ததா வன்னியரசோட அறிவிப்புகளை பார்க்கலாம். சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு இன்னைக்கு 67 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதுல முக்கியமா தூய்மை பணியாளர்களுக்கு 2500 காங்கிரீட் வீடுகள், அகம் திட்டத்தின் மூலமா தூய்மை பணியாளர்களுக்கு சொந்தமா வீடு வழங்கும் வகையில இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழகம் முழுவதும் அம்பேத்கர் படிப்பகங்கள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை தொழில் முனைவரா உருவாக்குவதற்காக தொழில் முனைவு மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும் தெரிவிச்சிருக்கிறாரு. பெண்களோட பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டுக்காக விடிவெள்ளி திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால இன்னைக்கு அவையில அரசியல் மோதல் மட்டும் இல்லாம சமூக நீதி சார்ந்த அறிவிப்புகளும் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். டிஎம்கே தற்போது எதிர்க்கட்சியா இருக்கிறதுனால கொஸ்டின்ஸ் ஹவர்ஸ் வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினதுல இருந்து நேபாளத்துல சிக்கிய தமிழர்கள் விவகாரம் வர டிஎம்கே தொடர்ந்து அரச பதில் சொல்ல வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் எதிர்க்கட்சியோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஆனா டிவிகே தரப்புல இருந்து பார்க்கும்போது நாங்க பதில் சொல்றோம், மக்கள் பிரச்சனைகள்ல நடவடிக்கை எடுக்கிறோம், ஆனா சட்டப்பேரவைய அரசியல் மேடையா மாற்றக்கூடாது அப்படின்ற நெரேட்டிவை உருவாக்க முயற்சி பண்றாங்க. இப்போ டிஎம்கேக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க கிட்ட சட்டப்பேரவை அனுபவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல வருஷமா ஆட்சியிலையும் எதிர்க்கட்சியாகவும் இருந்திருக்காங்க. அதனால இந்த புதிய டிவிகே அரசு செய்யும் ஒவ்வொரு முடிவையும் கேள்வி கேட்க முடியும். பரந்தூர் விமான நிலையத்துல இருந்து மக்கள் நல திட்டங்கள் வர அரசு எடுத்த முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதே நேரத்துல டிவிகே தரப்போ முந்தைய ஆட்சியோட முடிவுகள்ல இருந்து நாங்க வேறுபட்டு செயல்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால சட்டப்பேரவை ஒவ்வொரு நாளும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா போகுது. இப்போ சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருக்கு மிகப்பெரிய சவால் என்ன? இது ரொம்ப முக்கியங்க. ஒரு ஸ்பீக்கரா இருப்பவங்க ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமாகவும் இருக்காரு அப்படின்ற பேச்சு மட்டும் வந்துடக்கூடாது. அந்த பேரை மட்டும் அவர் வாங்கிடவே கூடாது. அதே நேரத்துல ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் அவையில ஒழுங்க மீறும் போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இருக்கு. அதே போல இன்றைய சட்டப்பேரவையோட பெரிய பொலிட்டிக்கல் டேக்அவே என்னன்னு ஒரே வரியில சொன்னா, இன்னைக்கு சட்டப்பேரவையில சண்டையை விட அக்கௌண்டபிலிட்டி தான் முக்கியமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேள்வி நேரம் தொடங்குச்சு. எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புனாங்க, அரசு சார்பா பதில் சொன்னாங்க. நேபாளத்துல சிக்கின தமிழர்கள் விவகாரம் முக்கியத்துவம் பெற்றுச்சு. சமூக நீதித்துறையில 67 அறிவிப்புகள் வெளியாச்சு. அதே நேரத்துல அவையின் வார்த்தை போர், லைவ் டெலிகாஸ்ட் தொடர்பான விவாதமும் தொடர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்கேயும் இங்கேயும் அடிச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் வேற கதை. அதாவது டிவிக்கு அரசு இப்போ நாங்க ஆட்சி செய்ய வந்திருக்கோம் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்கே நாங்க எதிர்க்கட்சியா மட்டும் உட்காந்து சும்மா கை கட்டி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்றத நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. இதுலயும் அடுத்து வர சில நாட்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் தொடரதான் போகுது. இன்னும் பல துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் விவாதிக்கப்பட இருக்கு. ஒவ்வொரு துறையிலையுமே எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்புவாங்க, அதுக்கு அமைச்சர்கள் பதிலும் சொல்வாங்க. அங்கதான் டிவிகே அமைச்சர்களோட நிர்வாக திறமை சோதிக்கப்பட போகுது. அதே மாதிரி டிஎம்கேவோட எதிர்க்கட்சி அந்த ஸ்ட்ராட்டஜியும் சோதிக்கப்பட போகுது. டிஎம்கே வெறும் சத்தம் மட்டும்தான் போடுவாங்களா, இல்ல டேட்டாவோட கேள்வி கேட்டு அரச பதில் சொல்ல வைப்பாங்களா அப்படின்றத மக்கள் பார்க்க தான் போறாங்க. ஆக மொத்தத்துல இன்னைக்கு சட்டப்பேரவையில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமான அறிவிப்புகளையும் கொடுத்திருக்காங்க. நம்ம தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்ப்போம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஷாலினி மூர்த்தி. நன்றி.